படம் வெளியாகிறதுக்கு முன்னாலேயே இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்கிற பைரவா படம் எக்கச்சக்கமான சாதனைகளை புரிஞ்சிருந்தது. யூடியூப்ல டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் மட்டும் இல்லாம வியாபார ரீதியாகவும் பைரவா படம் சாதனை நிறைய புரிஞ்சிருந்தது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே 85 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சு தயாரிப்பாளர்களை மகிழ்ச்சி படுத்திச்சு பைரவா. தமிழ்நாட்டில் மட்டும் 55 கோடி, மற்ற மாநிலங்களில் 30 கோடி, ஆக மொத்தம் 85 கோடியை அதிரி புதிரியா அள்ளி இருந்தது பைரவா. இப்போ படமும் ரிலீஸ் ஆகிருச்சு. உலகெங்கும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு பைரவா. கேரளாவில் பிரச்சனைகளுக்கு இடையிலே வெளியான பைரவா படம் வசூல்ல வேட்டையாடிட்டு வருது அப்படின்னு இப்ப தகவல் வெளியாகிருக்கு. கேரளாவில் விஜய் படங்களுக்கு செம வரவேற்பு இருந்துட்டு வருது. ஆனா அங்கு ஏற்பட்டிருக்கிற சில பிரச்சனைகளால பைரவா கேரளாவில் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற நிலையில படமும் ரிலீஸ் ஆச்சு. முன்பதிவு கம்மியாக இருந்தது. இருந்தாலும் கூட இந்த நிலையில கேரளாவில் இருக்கிற பிரபல மால் ஒண்ணுல புலிமுருகன் படம் முதல் நாள் ரூபாய் 8 லட்சம் வசூல் செஞ்சிருந்தது. ஆனா பைரவா 10 லட்சம் வசூல் செஞ்சு அந்த சாதனையை முறியடிச்சிருக்கு. அங்கேயும் சரி இங்கேயும் சரி விஜயோட ரசிகர்கள் அவரோட வெற்றியை கொண்டாடிட்டு வர்றாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. இது ட்விட்டரில் வந்து ஒரு ஜோக்காக அவர் சொன்ன விஷயம், வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு. இன்னைக்கு மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். ஆனால் நாங்கள் இனிமேல் பணிவோடு யார்ட்டையும் கேட்குறதா இல்லை, அடித்து தான் கேட்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் ஏன் நான் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட பணிவோடு கேட்கலன்னா அவர் எங்ககிட்ட கனிவோடு நடந்துக்கிறல. அதனால நான் அவர்கிட்ட பணிவோடு கேட்க முடியாது. ரொம்ப ஏளனமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து மாடு பிடிக்கிறீங்களே, வேணா சிங்கத்தோட விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மட்டும் அனுமதி கொடு, காட்டுக்குள்ளே போகிறோம், பிடிக்கிறோம், எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு வருஷம் கழித்து வந்து பாரு, நாங்கள் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே காரில் ஏற்றிட்டு வருவோம். அதை திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான்.